Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோ. இது டான்ஸா, டான்ஸ் கொடுமைகள், பாலகிருஷ்ணா தபிடி திபிடி, புஷ்பா 2 கிசிக் சாங், இந்த ரெண்டு பாட்டோட பேரை டைட்டிலே போட்டு வச்சிருக்காரு. ஸோ டான்ஸ் கொடுமைகள் தான். எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் கொடுமைன்னு வந்தாலே ஐயாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரும் 2-3 விட்டு ஆடுறது வழக்கம். தனியாக ஒரு டான்ஸ் வீடியோ கூட ஒரு நாள் போட்டிருந்தாரு, ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கெல்லாம். இதில் அவர் டான்ஸ் இருக்கும்னு ஆவலோட எதிர்பார்த்து உள்ள போவோம். இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி சண்டை பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இறக்கப்படக்கூடாதுங்க. வேண விதைச்சவன் வேண இருப்பான். வண்டி எடுங்க போலாம். நாளை நமதே காலம் பெரிதாய் வழிகாட்டிடுதே. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். திரும்ப வரமாட்டேன்டா. ஓ இப்போ என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாராம் மன்னவருக்கு. வரமாட்டேன்டா. ஃபர்ஸ்ட் வீடியோ நடன கடவுள் பாலையா. இவரு அடங்க மாட்டாரா? அடங்கவே மாட்டாரு. ஒவ்வொரு படத்துலயும் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. என்னடா இது? சத்தியமா இது டான்ஸ் ஸ்டெப்பா? எனக்கு சத்தியமா புரியலடா. எனக்கு ஏதாவது வச்சு வாயில புடிச்சு போடு. என்னடா இந்த ஸ்டெப்புக்கு நான் எனர்ஜி செமையா இருக்கு. ஸ்பீடா ஆடுறாரு. டான்ஸ்ல சேர்க்கறதா இல்ல எதுல சேர்க்கறதே தெரியலடா எனக்கு. என்ன எல்லாரும் விடுறாங்க. அப்ப எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் எங்க இருந்து இவனுங்க எடுக்கிறானுங்க, எப்படிடா யோசிக்கிறானுங்க? பாலையாவுக்குன்னு தனியா பண்ணுவாங்க போல. అది రజనీకాంత్ కాదు, అమితాబ్ బచ్చన్ కాదు, షారుఖ్ ఖాన్ కాదు, సల్మాన్ ఖాన్ కాదు, ఎవరు చేస్తేనో జనం ఒప్పుకోరు. కానీ நம்ம బాలయ్య இது இந்த மீட்டிங் எப்போ நடந்தது? இது கூலி 2ல அவர் நடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கூலி 2 ஜெயிலர் 2 ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க. அடேங்கப்பா, இது வேறயா? இது இதோட போதும், இதோட நிறுத்திக்கலாம். பாலையா நிறுத்த மாட்டாரு, அதனால நாம நிறுத்திட்டு அடுத்த வீடியோக்கு போலாம். அடுத்தது கிஸ். இது கிடையாது. இது நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஆனா இதை விட கொஞ்சம் ஈஸியா பண்ண போறீங்களா? ஓகே பண்ணிடலாமா? பாட்டு போட்டுட்டே ஆனாலும் எனக்கு ஒன்று வரும். பாலையோட நல்லா இருக்குங்களா? பாலையாவா? பாலையோட நல்லா இருந்துச்சு தம்பி. இது வந்து பேசுறது சரியில்லை. இந்த வயசான டான்ஸ் எல்லாம் பண்றது. வயசானா என்ன? ரிட்டையர்மென்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல, இங்க இருக்கு. இதையாச்சும் பண்ணும் கரெக்டா. ப்ளீஸ் நான் போறேன். இதை விட்டு ப்ளீஸ். எப்படி சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ டி. அந்த டான்ஸ் ட்ரை பண்ணி அதோட பெட்டரான டான்ஸ் தான் வருது எனக்கு. நீ ஒரு கேனன் சௌத்ரி.
ஆனா எனக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலையா படம் பார்த்து பார்த்து இப்போ டான்ஸ் கூட பாலையா மாதிரியே வருதுடா. அடுத்த டான்ஸாவது ஆட முடியுமான்னு பார்க்கலாம். கிடுக்குமுடி டான்ஸா இருக்கு. அந்த வாய்ஸுக்கும் அந்த டான்ஸ் ஸ்டெப்புக்கும் செம்ம மேட்சிங் ஆகுது. இப்போ நீங்க ஆடுவீங்களே, எங்க வந்து கையை விட போறீங்க? ஆமா, இன்னொரு ஆள் இருந்தா கரெக்டா பண்ணலாம். ஹீரோயின் யாரா இருந்தாங்கன்னா கரெக்டா பண்ணலாம். சரி விடுங்க. அதான் இந்த காக்கா நீ எப்ப பேசலாம் வருது, ஏன்னா அதே மாதிரி பேசுற மச்சி? நான் அந்த அர்த்தத்துல போதும். அடுத்ததுன்னா இன்னைக்கு வர்றது எல்லாமே இப்படிதான் இருக்கும் போலயே. என்னடா இதுக்குனே அங்க பக்கெட் வச்சிருக்கீங்க. எப்படி நான் பண்றதுன்னு தெரியலையா? இதுக்கு பாலையா பரவாயில்லையே. எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் இல்ல சப்போர்ட் கட்டக்கூடாது. இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு, அதனால நானே பண்றேன். டேய் என்னடா பண்ண போற? ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணு எனக்கே தெரியல. பேண்ட போட்டுட்டேன். எப்படி போட்டேன் பாத்தியா? அப்பதான் டிக்கி கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இப்பதான் டிக்கி குண்டா இருக்கு. எத்தனை லேயருங்க போட்டுருக்கீங்க? என் பேர் செந்தில் குமாரன். நான் தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே, ஜூம் பண்ணிக்கிறீங்களா? வேணாயா, ப்ளீஸ்யா, கும்பிட்டு கேட்குறேயா. அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. கல்யாணம் தேவையான அளவுக்கு ஆடியாச்சு. இதுக்கப்புறம் ஜங்கு ஜிங்கு ஜங்கு ஜிங்கு என்னது என்ன ஸ்டெப்னே தெரியல. அவங்க போட்ட ஸ்டெப் தாண்டி ஆடி இருக்கேன். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இது சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்டா. ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாம்பா. சூப்பர் நைஸ். தனியா பண்ணும்போதே சூப்பரா பண்ணிட்டேன். ஹீரோயின் இருந்தா இதை விட பயங்கரமா. அடுத்து வந்து பிரபுதேவாவோட ஸ்டெப் ஒன்று இருக்கு. அதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டா நான் தாண்டா அடுத்து பிரபுதேவா. இது ஈஸி தான், பண்ணிட வேண்டியதான். அது கஷ்டமா இருக்கு. பார்த்தா அவரோட ஸ்டெப் பண்ணணுமா? கோட்டை தூக்கிட்டு நடக்கிறது. பிரபுதேவா போட்டதை போடுங்க. துணியதா இருக்கா? இதே வேலையா போச்சு, என்ன பண்ண முடியும்? நான் சொன்னது இது. ரொம்ப கஷ்டம் இல்லாத செஞ்சிட்டேன்டா. நான் தாண்டா அடுத்த பிரபுதேவா. எல்லாருமே என்ன வந்து ஜூனியர் பிரபுதேவன் தான் கூப்பிடுவாங்க. ஐயாவா, இவ்வளவுதான் ஸ்டெப்பு. என்னடா வீடியோ ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம சல்மான்ஜி வரலையே நினைச்சேன். வந்துட்டாரு. நீ குலுக்கல் தான். வந்துட்டாருல, இனிமே கலக்கல் தான். அதான் டான்ஸா? என்னடா என்னடா இதான் டான்ஸா? செம்மையா இருக்குண்ணா, ட்ரெண்டா இருக்குண்ணா, போட்டுக்கண்ணா, செம்ம ட்ரெண்ட். பாலையா கூட ஏதோ புதுசா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பாலையாவே கஷ்டப்பட்டு புதுசா ட்ரை பண்றாரு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறைய உழைக்கணும், ஜெயிக்கணும் சார். முதல்ல இந்த அவங்க இப்பதான் வாயில இருக்காங்க, அவங்க கீழ வந்துட்டாரு. எல்லாம் பேசுறது நிறுத்து. அப்புறம் எப்படி சார் முன்னேறது? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி. இத நான் செஞ்சு வர காமிக்கணுமா? சார் இங்க பார்க்கலாம் துப்ப கூடாது. ஓகே, பண்ணியாச்சுடா. பண்ணிட்டேன்டா. அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டான்ஸ் தான் பார்க்க போறோம். You are my brother from another mother. My daddy, you daddy, what mommy is too. Sareko.
இப்ப இததான் ஆடணுமா? அது என்னங்க அது? துப்பாக்கி பிங்க் கலர்ல துப்பாக்கி ஷர்ட்டுக்கும் கண்ணுக்கும். ஆமா நீ ஏன் அப்படி நடக்கற? உனக்கு என்ன பைல்ஸ்? என்ன கட்டது வாங்கிருக்காங்க ஸ்டைல்ஸ். ஈஸியா இருக்குல்ல? காலி ஆயிடுச்சு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப்பா இருக்கு. ஐயோ இது நல்லா இருக்கு. நான் எப்படி வேணாலும் ஆடுவேன் இதை வச்சு. சரி இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் துப்பாக்கி யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து போஜ்புரியோட ஸ்பெஷல் டான்ஸ். அவங்க வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் போடுவாங்க. மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் மீ. மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு ஸ்டெப் அவனுங்களை தவிர வேற எவனாலே அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா பண்ண முடியாதுடா. அங்க வருது. அங்க அந்த ஹீரோ தானே இது? டேய் கொஞ்சம் கீழே இருக்குடா. கூல் டவுன் ப்ளீஸ். ஐயோ பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே தங்கமான என் மனச மறந்து. ஐயோ டேய் அவனுக்கு என்ன பண்ண முடியாதா? நீ எல்லாம் இங்க வந்து பேசவே கூடாது. ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி தான். 10,000 வித்தை தெரிஞ்ச மனுஷனை பார்த்து எனக்கு பயம் இல்லை. ஆனா ஒரே ஒரு வித்தை 10,000 வாட்டி பிராக்டிஸ் பண்ண ஒரு மனுஷனை பார்த்து நான் மிரண்டு போறேன்னா. தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸ். சான்ஸே கிடையாது. நான் ஊர்ல இல்லாத உங்களுக்கு இது சான்ஸ் இல்லையா? போயிட்டியே நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீச்சிய குமாரி ஒரு சீ சீச்சிய குமாரி ஒரு சீ. அடுத்து பிரபுதேவா ஸ்டெப்பா? பிரபுதேவாவா அது? பாம்பு டான்ஸா? டேய் இது நான் வந்து பிரபுதேவா பண்ணு போதே கன்றாவியா இருக்கீங்க. நீங்க பண்ணா எப்படி இருக்கும்? அதனால அது வேணாம். அடுத்து வந்துட்டு இப்ப ரீசெண்டா ட்ரெண்டான ஒரு டான்ஸ் ஸ்டெப். இது ரீசெண்ட். வாயை முன்னேந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. இதுக்காகவே ஒன்று அடிக்கணும்டா. செம்மையா இருக்குச்சு. ஓ போட்டியா? ஒண்ணு கொண்டு சலக்காம ஆடுறாங்கல்ல. இது யாரு? இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரி நான் பண்ணிடுறேன். நான் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என் ரேஞ்சுக்குனா இந்த டான்ஸ்லாம் ரொம்ப கம்மிடா. ஆனா பிரபுதேவா டான்ஸே அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கேன். ஓ இதுக்கு தான் அடி வாங்கியிருக்காரு. டேய் எந்திரா. ஆடி டயர்ட் ஆயிட்டு. டேய் எந்திரா. டேய் இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில டான்ஸே ஆடக்கூடாதா? நான் ஆடுறேன். என்ன முடியும்? நான் முடியும். நான் ஆடுறேன். நான் ஆடுறேன். மண்டையில போடுங்க. அப்பதான் சீக்கிரம் சாவாங்க. ஆடிக்கிட்டு இருக்காங்க. மண்டையில போடுங்க. இல்ல என்னால முடியும். நான் டான்ஸ் ஆட முடியும். நான் ஆடுறேன். சீ சீ சீரனோ நீ சீ சீ சீரனோ நீ சீர சீர சீ. அடுத்துக்கிட்டே ஆடுங்க.
என்ன ஆடிட்டு இருக்க? இதோட உன் கதையை முடிச்சிடறேன். இந்த வாங்கிக்க. மண்டையில போடுங்க, ஆடிக்கிட்டே இருப்பாருங்க அவரு. ஒத்த கையால் ஆடி வருவாரு. தலை இருக்கே, தலையாட்டு வாங்கி வந்தாரு. सरते दिन संग है गजल नहीं रे सरते दिन संग है गजल नहीं रे பாருங்க பாப்பா. ஆடியே செத்து போயிட்டீங்களா? ஆமா, நல்லா இருந்தது. டான்ஸ் வீடியோன்னு வந்தால் ஐயா எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஆயிடுவார். அந்த சேர்ல உட்கார மாட்டார். எந்திரிச்சு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கேமரா மூவ்மெண்ட்ஸு, கேமரா ஆங்கிள்ஸ்ன்னு. நைஸ். எது கடைசியாக பண்ணீங்கல்ல அவருக்கு ஒரு பாகமாக அடித்து காலி பண்ணிட்டு வந்து கடைசியில் மண்டையில் போட்டிங்கன்னு, அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த டான்ஸ் வீடியோன்னு வந்தாருன்னா மயக்கத்தில் இருந்து எந்திரிச்சா மயங்க திருப்பி அடிங்க. இது ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன். ஹீரோவுக்கு ஒரு இதாக அடிச்சுக்கிட்டே வரும்போது கடைசியில் தலை மட்டும்தான் இருக்கும். அப்போ கூட அது ஒரு பழைய படம், ஏதோ ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு பழைய படம்னு நினைக்கிறேன். பட் இவரோட டான்ஸ் வீடியோ நல்லா இருந்தது. கொஞ்சம் கலகலகலன்னு இருந்தது. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.